வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியன் பாலிட்டியோட தேர்டு லெக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெக்சரில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் சர்டன் அடிப்படையான சில சாராம்சங்கள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கான்ஸ்டியூஷனில். அது மாதிரி நிறையா இருக்குது. நான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. அதை டவுன்லோட் பண்ணாதவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கிறது வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன். அதுலேயும் இது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரிட்டன், இன்னொன்று வந்து அன்ரிட்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். நம்மளது வந்து ரிட்டனு இருக்கக்கூடிய ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளது கொஞ்சம் லென்த்தியஸ்ட்டான ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இது ஏன் லென்த்தியஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2 ஃபேக்டர்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒன்று ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா நிலப்பரப்பு சார்ந்து இருக்கக்கூடியது. நம்மளுடைய நிலப்பரப்பு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. ஸோ அந்த நிலப்பரப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளடக்கிற மாதிரி இதில் கொண்டு வரணுன்றதுக்காக ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸுமே இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதை பற்றி நான் ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது ரெகுலேட்டிங் ஆக்டில் ஆரம்பித்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் 11 இம்பார்ட்டண்ட் ஆக்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டோட இன்ஃப்ளூயன்ஸுமே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்மளோட நிலப்பரப்பு சார்ந்து இருக்கக்கூடியது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். அதாவது 1773 போடப்பட்ட ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து 1947 இருக்கக்கூடிய அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இந்த கான்ஸ்டியூஷனில் செலுத்தியிருக்கு. அதனால தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பாயிண்டில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிடிட்டினா என்னென்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நம்மளால் மாற்றிட முடியாது. ஒரு சில ப்ரொவிஷன்ஸை நம்மளால் மாற்ற முடியும். அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா மாற்றக்கூடியது. அமெண்ட்மெண்ட் மூலியமாக மாற்ற முடியக்கூடிய ஃபீச்சர்ஸ் அது இருக்கிறதால இதை வந்து நான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறேன். அட் தி சேம் டைம் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸை என்னால் மாற்ற முடியாது. அதனால தான் நான் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கான்ஸ்டியூஷனில் 2 ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிஜிடிட்டி அப்படின்றது USA ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டின்றது UK ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து என்னென்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பட் யூனிட்டரி இன் பயாஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும், யூனிட்டரி அப்படின்னா என்னென்னு தெரியணும். நான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு லெக்சர் ஒன்று நான் எடுப்பேன். அந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். ஃபெடரலிசம் அப்படின்னு என்னென்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபெடரலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். அதுதான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். இதை வந்து ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேரிங் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகாரங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டரி அப்படின்னா என்னென்னா, என்னுடைய பவர்ஸை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் வந்து இருக்காது. எல்லா பவர்ஸுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அதுதான் வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கிங்க. நான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எடுக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்றத. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்படுறதுக்கு முன்னாடி நிறையா கான்ஸ்டியூஷன், பிற நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ஸை கோத்ரூ பண்ணி அதுலேருந்து ஒரு சில சாராம்சங்களை வந்து எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், எந்தெந்த சோர்ஸை எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்கன்றத. 5th இருக்குது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. யூஎஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டோட சிட்டிசன் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சிட்டிசனாக இருப்பார், ப்ராவின்ஸுக்கும் ஒரு சிட்டிசனாக இருப்பார். அப்படின்னா என்ன, 2 சிட்டிசன்ஷிப் வந்து அவர்கிட்ட இருக்கும்.
இப்போ நம்ம இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். அதுதான் வந்து இந்த இடத்துல நான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். 6th இருக்கிறது வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் அட் தி அபெக்ஸ், டாப் ஆஃப் த அபெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்படின்னா என்னென்னா நிறையா கோர்ட் வந்து இருக்கலாம், பட் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டாப். இந்த ஒரு கோர்ட்டோட ஹைரார்க்கிலேயே சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டாப். அதுக்கு கீழே வந்து ஹை கோர்ட் இருக்கும், இதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கும். இந்த ஒரு அபெக்ஸில் நமக்கு வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து டாப் ஆஃப் த அபெக்ஸாக இருக்கும். இதை தான் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வித் சுப்ரீம் கோர்ட் அட் டாப் ஆஃப் த அபெக்ஸ். அபெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 7th இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இதுலேருந்து அதிகமான கேள்விகள் வரும். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து இடம் பெற்றுக்கிட்டே தான் இருக்கும். லெவல் ஆஃப் எக்ஸாம் பொறுத்து கொஷினோட டிஃபிகல்ட்டி வந்து மாறுபடும். இப்போ குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 6 எத்தனை ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அப்போ வந்து நமக்கு 6 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியணும். இதே குரூப் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி தான் மாறுமே தவிர எல்லா எக்ஸாம்லேயும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிலேருந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ இதில் வந்து நான் வந்து பேசிக்ஸான டீட்டெயில் நான் கவர் பண்ணுறேன். இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிலேருந்து நான் லெக்சர் தனியாகவே ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 ரைட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 3ல் வரும். எப்போதுமே இந்த ஆர்டிக்கல் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து பார்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ரோமன் லெட்டரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது 3 அப்படின்னு. இது வந்து ராங் மெத்தடு. இந்த மாதிரி வந்து ரோமன் லெட்டரில் தான் நம்ம வந்து அந்த பார்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வருது. ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 12 to 35 வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வருது. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா 6 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன். அது எந்தெந்த ரைட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். 6th இருக்கிறது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. அப்படின்னா என்னென்னா அக்ரீவ்டு சிட்டிசன், அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவரோட ரைட்ஸை வந்து அவரால் என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும் த்ரூ ரிட்ஸு. ரிட்டுனா என்னது, தென் இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமிடினா என்னது, ஆர்டிக்கல் 32 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். இப்போதைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா இதில் வந்து 6 விதமான ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, செகண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம், தேர்டு வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபோர்த்து வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஃபிஃப்த்து வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், சிக்ஸ்த்து வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடி. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதோட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 12 to 35. இது இருக்கக்கூடிய பார்ட் வந்து 3. பார்ட்டை வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி ரோமன் நியூமரல்ஸில் தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தப்பு. செகண்ட் பாயிண்ட் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் 8th வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. மொத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வரும்போது இல்லை, இது இடையில 1976 த்ரூ 46th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42வது சட்ட திருத்தம் மூலியமாக 1976 மூலியமாக வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பார்ட் 4A வந்து இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பார்ட் 4A அதில் வந்து இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதோட பார்ட் வந்து பார்ட் 4A. ஆர்டிக்கல் வந்து 51A வந்து ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக 11வது இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் வந்து 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணுது. 86வது சட்ட திருத்தம் 2002 ஆண்டு. இப்போ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி 11th வந்து ஆட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். 9th இருக்கக்கூடியது வந்து டைரக்டிவ். நெக்ஸ்ட்டு 9th இருக்கக்கூடிய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்படின்னா என்னென்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்ட் 4ல் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. பார்ட் 4ல் இது சார்ந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 36 to 51 வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இது வந்து 9th பாயிண்ட்டாக இதை நான் கொடுத்துருக்கேன். 10th பாயிண்ட் வந்து என்னென்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஒரு சில முக்கியமான எமர்ஜென்சி முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் வந்து ஃபெயிலியூர் டு மெயின்டைன் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரியை நம்மளால் சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய முடியாத பட்சத்தில் வந்து எமர்ஜென்சி
ஆக்ட் வந்து ஃபோர்ஸில் வரும். இது இருக்கக்கூடிய பார்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா பார்ட் 18 வந்து இது வரும். பார்ட் 18 வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து பார்ட் 18 வந்து வரப்போகுது. இது சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 352 to 360 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, இன்னொன்று ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இன்னும் 3 எமர்ஜென்சி இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 32 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, செகண்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, தேர்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நான் எமர்ஜென்சி பற்றி தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். வித் நோட்ஸு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் நாம் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த பாலிட்டி லெக்சர்ஸ் வந்து நான் அதிகமாக அப்லோட் பண்ணுவேன். என்னோட ப்ரீவியஸ் லெக்சர்ஸும் பாருங்கள், இந்த லெக்சர்ஸும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸை கொடுங்க, நான் அதற்கான ரிப்ளையை உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்டில் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான வீடியோவை உடனே மேக் பண்ணி இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.